and welcome to P for Positive. India vs நியூசிலாந்து ஹோம் டெஸ்ட் சீரிஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சு நம்ம கப்பையும் வாங்கிட்டோம். நிறைய ரெக்கார்ட்ஸ்லாம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சீரிஸ் இது. பட் எல்லாம் முடிஞ்சு இப்போ இந்தியா அடுத்த சீரிஸ்க்கு ரெடி ஆகிட்டாங்க. இந்தியா இப்போ சவுத் ஆஃப்ரிக்கா போக போகிறாங்க. அங்கே 3 டெஸ்ட் அண்ட் 3 ODI ஆட போகிறாங்க. அதில் அந்த டெஸ்ட் சீரிஸ் ஆட போகிறதுக்கான 18 பேர் கொண்ட இந்தியன் ஸ்குவாடை நேற்று நைட்டு BCCI அறிவிச்சிருக்காங்க. அண்ட் ODI டீம் இன்னும் அறிவிக்கல, பட் ஸ்டில் ஒரு முக்கியமான அறிவிப்பு வந்திருக்குது. அது என்னன்னு சொன்னால், விராட் கோலி ஏற்கனவே கேப்டன் பதவியிலிருந்து விலகிட்டனால அவருக்கு பதிலாக ரோஹித் சர்மா இந்தியாவுடைய அடுத்த கேப்டனா செயல்படுவார் அப்படின்னு அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க. அஃப்கோர்ஸ் 100% நம்ம எல்லாருமே தெரியும் அடுத்து ரோஹித் சர்மா தான் அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தால் கூட இந்திய கிரிக்கெட் வரலாறுல இது ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பு. ஸோ வெல்கம் அண்ட் மெனி கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு ரோஹித் சர்மா. அண்ட் இந்த சவுத் ஆஃப்ரிக்கா டூர் பொறுத்த வரைக்கும் ஓமிக்ரான்ல வைரஸை பற்றி வெளியே மேட்டர் வந்தாலும் வந்துட்டு சவுத் ஆஃப்ரிக்கான்னு சொன்னாலே உலக நாட்டிலாம் ஜெர்கோட ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய கண்ட்ரீஸ்ல வந்து அவங்க பிளாக் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த பேக்ரவுண்ட்ல இந்தியா கண்டிப்பாக போவாங்களா, சவுத் ஆஃப்ரிக்கா சீரிஸ் நடக்குமான்னு பல ஸ்பெகுலேஷன்ஸ் இருந்துச்சு. பட் BCCI வந்து ரொம்ப அழுத்தமான ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்காங்க. கண்டிப்பாக இந்த சீரிஸ் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான அஃபிஷியல் ஸ்குவாடிங் இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. பட் எல்லாத்துக்கும் மேலே இந்த போட்டியானது வந்து ரொம்ப கடுமையான பயோபபிளை ஃபாலோ பண்ணி ரொம்ப பாதுகாப்பான முறையில் நடக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய ஆர்வமாகவும் இருக்குது. ஃபைன். ஸோ கமிங் டு த டெஸ்ட் ஸ்குவாட், இன்னைக்கு 18 பேர் கொண்ட ஒரு டெஸ்ட் ஸ்குவாட் வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ அந்த ஸ்குவாட் எப்படி இருக்குது, அதோட சாதகம் பாதகம், ஸோ இது எல்லாத்தையும் பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். Before we get into the analysis, BCCI அறிவிச்சிருக்கிற அந்த ஸ்குவாடை ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துருவோம். ஸோ விராட் கோலி தலைமையிலான இந்திய அணி இது. ஸோ விராட் கோலி இஸ் த கேப்டன் அண்ட் ரோஹித் சர்மா ஃபர்ஸ்ட் டைமா டெஸ்ட் ஸ்குவாட்ல வைஸ் கேப்டன் அறிவிச்சிருக்காங்க. அண்ட் KL ராகுல், மயங்க் அகர்வால், சத்தேஸ்வர் புஜாரா, அஜிங்கர் ரஹானே, ஸ்ரேயாஸ் ஐயர், ஹனும விகாரி, ரிஷப் பந்த், ரிதிமன் சஹா, முகமது ஷமி, ஜெயந்த் யாதவ், இஷாந்த் சர்மா, ரவிச்சந்திரன் அஸ்வின், உமேஷ் யாதவ், ஜஸ்பிரித் பும்ரா, ஷர்துல் தாக்கூர் அண்ட் முகமது சிராஜ். ஸோ இதுதான் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு போற 18 பேர் கொண்ட இந்தியாவுடைய அஃபிஷியல் டெஸ்ட் ஸ்குவாட். இந்த ஸ்குவாட் நைட் BCCI அறிவிச்ச உடனே எல்லாருக்குமே எழுந்த முதல் கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா, ரஹானேவும் புஜாராவும் எதுக்கு இன்னும் டீம்ல இருக்காங்க, அவங்களுக்கே மறுபடியும் இந்த வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற கேள்வி தான். அண்ட் இதே கேள்வியை தான் முதல் கேள்வியா இந்த பிரஸ்ஸும் BCCI செலக்டர்ஸை பார்த்து கேட்டாங்க. அதுக்கு செலக்டர்ஸ் வந்து பொசிட்டிவ் ஒரு பதில சொல்லிட்டாங்க. அந்த பதில் கேட்ப எனக்கே மனசு கஷ்டமா இருந்துச்சு. எந்த அளவுக்குனா வந்து அஜிங்கியா ரஹானே ரொம்ப சோகமான முகத்தோட நம்ம கிட்ட வந்து ஏன்னா இந்த பேச்சு பேசுற டீம் எடுத்தாலும் விட்டுருக்கலாம் மேடம் அப்படின்னு கேட்கிற மாதிரி இருந்துச்சு. அது என்ன பதில் சொல்லி கடைசியில் பார்ப்போம். அதுக்கு முன்னால பேச வேண்டிய விஷயம் இருக்குது. அது என்னன்னு சொன்னா, ரோஹித் சர்மாவை டெஸ்ட் மேட்ச்ல முதல் முறையாக இந்தியன் டீமுக்கு வைஸ் கேப்டன் நேம் எடுக்காங்க. ஆஹா, இதை பத்தி பேசினா நம்ம ரஹானே கிட்ட தான் போய் ஆகணும். ஏன்னா அவர்கிட்ட இருந்தா வைஸ் கேப்டன் பதவியை பதிச்சு ரோஹித் சர்மா கொடுத்துருக்காங்க. அப்படி ஏன் ரஹானே மேலேயும் புஜாரா மேலேயும் ஒட்டுமொத்த கண்ட்ரியும் கோபமா இருக்கு அப்படின்னு சொன்னா, காரணம் ரொம்ப ரொம்ப நியாயமானதுதான். இப்போ ஒரு அனுபவம் வாய்ந்த ஒரு பிளேயர் கண்டினியூஸா 2-3 T20 சீரீஸ்ல ஒழுங்கா விளையாடல, இருந்தாலும் அவருடைய அனுபவத்தை மதிச்சு நம்ம மறுபடியும் ஒரு சான்ஸ் தரோம் அப்படின்னு சொன்னா பெருசா யாரும் அடிக்க போறது இல்லை. ஆனா அதே நேரத்தில் டெஸ்ட் மேட்ச்ல கண்டினியூஸா இந்த மாதிரி முக்கியமான 2 பிளேயர் ஷைன் பண்ணாம இருக்கிறத வந்து நிச்சயமா ஏற்றுக்க முடியாது. சிம்பிளா சொல்லணும்னா அதனால தான் அதுக்கு பேரே டெஸ்ட் மேட்ச் வச்சிருக்காங்க. இங்க வந்து ஓவர் லிமிட் கிடையாது, நம்ம பேட்ஸ்மேனுக்கு வந்து பிடிக்கிறதுக்கு பால் ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது, ஃபீல்டிங் ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. ஸோ இது இன்டர்நேஷனல் லெவல்ல நம்மளுடைய கிரிக்கெட்டிங் டேலண்ட்டை பவுலரும் பேட்ஸ்மேனும் டேரக்ட் டெஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு தான் டெஸ்ட் மேட்ச். அப்படி இருக்கும்போது கண்டினியூஸா முக்கியமான டெஸ்ட் மேட்ச் எதுலையுமே இந்த முக்கியமான 2 பிளேயர் ஒழுங்காவே விளையாடுறது இல்லை அப்படிங்கிறது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் தான். ரஹானே பொறுத்த வரைக்கும் முன்னாள் வீரரான கௌதம் கம்பீர் ரொம்பவே வெளிப்படையான ஒரு கேள்வியை கேட்டிருந்தாரு. நியூசிலாந்து மேட்சுக்கு முன்னால அவர் வந்து கேப்டனா நேம் பண்ணியிருந்தாங்க விராட் கோலி இல்லாதனால. ரஹானே நீங்க வந்து டீம்ல இருக்கிறதுக்கு காரணமே இந்த கேப்டன் அப்படிங்கிற பதவிக்காக தான், இல்லை நீ டீம்லேயே ஆட முடியாது, ஸோ இந்த வேலை ஒழுங்கா ஆடுங்க அப்படின்னு சொல்லி ரொம்பவே வெளிப்படையா பேசியிருந்தாரு. அண்ட் ஆல்சோ அந்த சீரிஸ் பார்த்தோம்னா இந்தியாவுக்கு முழுக்க சாதகமாக அமைஞ்ச ஒரு சீரிஸ். அண்ட் நம்ம பிளேயர்ஸ் கூட ஸ்ரேயாஸ் ஐயர், மயங்க் அகர்வால், ரிதிமன் சஹாலாம் வந்து அழகாக அதை பயன்படுத்தி அவங்க ஃபார்மை நிரூபிச்சு டீம்ல அடுத்த ஸ்குவாட்ல அவங்களோட இடத்த வந்து உறுதிப்படுத்திக்கிட்டாங்க. அந்த வாய்ப்புல கூட அனுபவ வீரர்கள் எதுவும் கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டனா வந்து என்டர் ஆகுறாங்க. அப்படி இருந்து அவங்க பயன்படுத்திக்கலங்கிறது எனக்கு ரொம்ப அதிர்ச்சியாக தான் இருந்துச்சு. முக்கியமா வந்து புஜாரா இந்த IPL யுகத்துல வந்து இந்த மாதிரி ஒரு டெஸ்ட் மேட்ச் ஆடுறதுக்கான ஒரு நாள் முழுக்க பேட்டிங் பிடிக்கக்கூடிய பேஷன்ஸ் உள்ள ஒரு பிளேயர் கிடைக்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயம் தான். ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில ஒரு முக்கியமான ஒரு ஃபைண்டிங்காக தான் புஜாராவை எல்லாருமே பார்த்தாங்க. நல்ல ஃபுட் ஒர்க் இருக்கு, நல்ல பேஷன்ஸ் இருக்கு, எந்த பாலா இருந்தாலும் பொறுமையா நினைச்சு ஆடுறாரு, ஒரு எண்டை வந்து அவரால் வந்து தக்க வைக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையோட தான் புஜாரா மேல மிகப்பெரிய நம்பிக்கையின் பொறுப்பும் வந்து கொடுக்கப்பட்டுச்சு. அண்ட் அவரும் ரீசன்ட் சீரிஸ் வரைக்கும் கூட 200 பாலுக்கு நம்ம களத்துல நிக்கிறது ஒரு பெரிய விஷயமாவே இல்லை. நம்ம எல்லாருமே தெரியும் டெஸ்ட் மேட்சை பொறுத்த வரைக்கும் you have to stand in the middle for a long time and runs will come automatically அப்படிங்கிறதா ஜெனரல் பிலீஃப். ஆனா புஜாராவுடைய ஸ்கோர் எடுத்து பார்க்கும்போது அவர் 200 பால் பிடிச்சிருக்காரு, 250 பால் பிடிச்சிருக்காரு. நாமினலா நம்ம ஸ்ட்ரைக் ரேட் 35-40 வச்சோம்னா கூட அழகா 75-80 வந்துடும். ஸோ நல்ல ஸ்கோரா போயிருக்கும். ஆனா அவரோட ஸ்ட்ரைக் ரேட் பார்த்தோம்னா 20 கீழே இருக்குது. கடைசியில் பார்த்தா 40 ரனுக்கு அவுட் ஆயிருக்காரு. அண்ட் இப்படிதான் நிலைச்சு நின்றதுக்கு அப்புறமும் கூட தன்னோட விக்கெட் வந்து பறி கொடுக்குற ஒரு பிளேயரா புஜாரா இருக்காரு. அது உண்மையிலேயே வந்து ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம் தான். அண்ட் அடுத்து வந்து KL ராகுல் டீமுக்குள்ள வந்துட்டாரு. மயங்க் அகர்வால் டெஃபினெட்லி போன மேட்ச் பர்ஃபார்மன்ஸ்க்கு அப்புறமா கண்டிப்பா மயங்க் அகர்வால் வந்து ஓப்பனிங் இறங்குறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதே மாதிரி ஸ்ரேயாஸ் ஐயரும் தேர்ந்தெடுக்கப்பட்டதுல பெரிய ஆச்சரியமே இல்லை. பிகாஸ் அவருடைய டெபு மேட்ச்லேயே நியூசிலாந்துக்கு எதிராக
ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் இன்னிங்ஸ் ரெண்டுலையுமே வந்து சூப்பராக ஒரு ப்ளே பண்ணியிருந்தாரு. அண்ட் ஹனும விகாரி மறுபடியும் சான்ஸ் கிடைச்ச டீம்ல வந்திருக்காரு. இட்ஸ் குட் திங். ரொம்ப நல்ல பிளேயர் அவர். அண்ட் பிளேயிங் ஒன்று சான்ஸ் கிடைச்சா கண்டிப்பாக ஒரு ப்ரூவ் பண்ணுவார்னு எதிர்பார்க்கலாம். அடுத்து விக்கெட் கீப்பர்ஸ் பார்க்குறப்ப 2 பேர் இருக்காங்க. ஒருத்தர் ரிஷப் பந்த், இன்னொரு வந்து விருத்திமான் சகா. இவங்க 2 பேர்ல யாருக்கு வந்து பிளேயிங் லெவலில் இடம் கிடைக்க போகுது அப்படிங்கிறது அந்த கண்டிஷன்ஸுக்கும் விராட் கோலிக்கு மட்டுமே தெரிஞ்ச ஒரு விஷயம். அண்ட் சகாவை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவர் விக்கெட் கீப்பராக மட்டும் இருந்தால் பார்த்தாது, பேட்டிங்லையும் கண்டிப்பாக கான்ட்ரிபியூட் பண்ணி ஆகணும். அண்ட் போன சீரீஸ்ல தன்னுடைய பேட்டிங் டேரக்டா கிடைச்ச வாய்ப்புல கரெக்டா அவர் வந்து ப்ரூவ் பண்ணிருக்காரு. அப்படிங்கும்போது சகாவை பொறுத்த வரைக்கும் அவர் உள்ள வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதே நேரத்தில் ரிஷப் பண்டி நம்ம வந்து குறைச்சு மதிப்பிட முடியாது. ஸோ இவங்க 2 பேரையும் சீர்தூக்கி பார்த்து அந்த மேட்சோடைய கண்டிஷன்ஸுக்கு ஏற்ற மாதிரி தான் களம் இருக்குவாங்க நம்ம நம்பலாம். அண்ட் நவ் கமிங் டு தி பவுலிங் டிபார்ட்மெண்ட். இந்தியா ஹோம் சீரிஸ் முடிச்சுட்டு நம்ம போயிருக்கோம். இங்க வந்து ஸ்பின்னிங் கண்டிஷன்ஸ் அண்ட் ஆல்சோ ஸ்பின்னர்ஸ் தான் போன சீரிஸை கம்ப்ளீட்டா வந்து டாமினேட் பண்ணாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஸ்பின் டாமினன்ட் சீரீஸ்ல இருந்து சவுத் ஆப்பிரிக்காவுடைய பவுன்சி கண்டிஷன்ஸ் நம்ம போறோம். அப்படிங்கும்போது கண்டிப்பா இத்தனை ஸ்பின் பிளேயர்ஸை கூட்டு போல அர்த்தமே கிடையாது. அண்ட் அதுக்கேற்ற மாதிரி ரவீந்திர ஜடேஜா வந்து காயம் காரணமா இந்த தொடரில் கலந்துக்கல. சுப்மன் கில் ஆல்சோ பேட்ஸ்மேன், அவரும் இஸ் ஆல்சோ மிஸ்ஸிங் பிகாஸ் ஆஃப் ஃபிட்னஸ் இஷ்யூஸ். அண்ட் சிறப்பாக பந்து வீசின அக்சர் பட்டேலுக்கும் அதே பிரச்சனை தான், காயம் காரணமா ஒரு செலெக்ஷன்ல இல்ல. ராகுல் சஹரும் டீம்ல எடுக்கப்படல. ஸோ இதெல்லாம் தாண்டி தப்பி படிச்சு சவுத் ஆப்பிரிக்கா ஃபீல்ட்ல இடம் போட்ட ஸ்பின்னர்ஸ் யார் அப்படின்னு சொன்னா நம்ம அஸ்வினும் ஜெயந்த் யாதவ். ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் சவுத் ஆப்பிரிக்கன் கண்டிஷன்ஸுக்கு இவங்க 2 பேருமே வந்து டீம் பிளேயிங் லெவலில் இருப்பாங்க அப்படின்னு உறுதியாக சொல்ல முடியாது. பட் அட் த சேம் டைம் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சீரீஸ்ல 3 டெஸ்ட் மேட்ச்லையுமே அஸ்வின் கண்டிப்பாக களமிறங்கி ஆகணும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா சவுத் ஆப்பிரிக்கன் விக்கெட்ல பவுல் பண்றதுக்கு அஸ்வினோட வேரியேஷன்ஸ் அண்ட் முக்கியமான அனுபவம் வந்து கை கொடுக்கும். அண்ட் போன சீரீஸ்ல வந்து ஒரு மிகப்பெரிய மைல் ஸ்டோன் வந்து ஒரு எட்டிருக்காரு. இப்போ இந்தியாவிலே வந்து அதிகமாக விக்கெட் எடுத்த 3வது பிளேயர் அவர் தான். அண்ட் செகண்ட் பிளேஸ் கபில் தேவ் ரொம்பவே நெருங்கிட்டாரு. அவருக்கு மேல பார்த்து அனில் கும்ப்ளே மட்டும் தான் இருக்காங்க. இந்த அளவுக்கு ஹால் ஆஃப் ஃபேம்ல இருக்கிற ஒரு பவுலர் அடுத்த மேட்ச் ஆடுவாரா மாட்டாராங்கிற மாதிரி நம்ம பேசிட்டு இருக்கிறது வந்து ஆரோக்கியமான விஷயமா இல்லை அன்பார்ச்சுனேட்டான விஷயமான்னு சொல்லி கமெண்ட் பண்ண முடியல. அண்ட் இப்போ இந்த சீரிஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமா பங்காற்ற போற நம்மளுடைய வேகப்பந்து வீச்சு டிபார்ட்மெண்ட்ல போறோம். அண்ட் எஸ் இந்தியன் டீமுடைய ஸ்பியர் ஹெட் பும்ரா இஸ் பேக் டு தி டீம். அண்ட் அவரோட பவுல் பண்றதுக்கான காம்பினேஷன்ஸ் யார் அவைலபிள் இருக்காங்கன்னு சொன்னா இஷாந்த் சர்மா டீம்ல இருக்காரு, முகமது ஷமி இருக்காரு, உமேஷ் யாதவ், முகமது சிராஜ் அண்ட் ஆல்சோ ஷர்துல் தாக்கூர். ஒரு சவுத் ஆப்பிரிக்கன் டூர் அப்படின்னு சொன்னா இந்த ஃபாஸ்ட் பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கான ஒரு களமா தான் இதை வந்து பார்க்கணும். நல்ல ஒரு பவுன்சிங் விக்கெட் கண்டிப்பா. அப்படிங்கும்போது டெஃபரெண்டா அவங்க குஷியா போந்து விளையாடுவாங்க. பும்ரா பொறுத்த வரைக்கும் டவுட்ல கண்டிப்பா இருப்பாரு. அண்ட் சவுத் ஆப்பிரிக்கன் கண்டிஷன்ஸை பொறுத்த வரைக்கும் இஷாந்த் சர்மா கண்டிப்பா சான்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. முகமது சிராஜும் தவிர்க்க முடியாது. லாஸ்ட் மேட்ச் அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு. அவர்கிட்ட வந்து பேசும் இருக்கு, நல்ல வேரியேஷன்ஸ் இருக்கு. ஸோ டெஃபரெண்டா வந்து அவரும் பிளேயிங் லெவலில் இருக்க முடியும். அண்ட் இதை தாண்டி முகமது ஷமியும் இருக்காங்க. ஸோ கேப்டன் ஹேஸ் காட் வெரி குட் ஆப்ஷன்ஸ் இந்த பிக் பண்றதுக்கு. ஸோ இந்த டீமை பொறுத்த வரைக்கும் நான் பவுலிங் டிபார்ட்மெண்ட் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கிறதா பாக்குறேன். ஸோ சவுத் ஆப்பிரிக்காவுக்கு போற ஒரு இந்தியன் டீம்ல இவ்வளவு ரிச்சான பவுலிங் ஆப்ஷன்ஸ் இருக்கு, ஃபாஸ்ட் பவுலிங் ஆப்ஷன்ஸ் இருக்குங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு ஆரோக்கியமான ஒரு விஷயம். ஸோ அந்த ஒரு காரணத்துக்காகவே இந்த சீரீஸை வந்து பார்க்க ரொம்ப ஆர்வமா இருக்கேன். ஸோ இந்தியா ஒரு வலுவான பவுலிங் அட்டாக் இந்த சீரீஸ்ல நிகழ்த்துவாங்க அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். அண்ட் இதையெல்லாம் தாண்டி அதர் சைட்ல நான் ரொம்ப ரொம்ப ஆர்வமா எதிர்பார்க்கறது சவுத் ஆப்பிரிக்காவோட டீமை தான். என்ன காரணம்னா சவுத் ஆப்பிரிக்கா எந்த அளவுக்கு வந்து உலக அரங்கில் ஒரு பயங்கர வலுவான கிரிக்கெட் டீமா இருந்தவங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும். பட் சமீப காலத்தில் அவங்களுடைய ஃபார்ம் வந்து அவங்களுடைய ஆக்சுவல் ஃபார்ம்ல ஒரு பாதி கூட இல்லை அப்படின்னு தான் சொல்ல முடியும். அப்படி இருக்கும்போது இந்த கண்டிஷன்ல அவங்க கண்ட்ரியை ஒரு டஃப் டைம் எதிர்நோக்கி இருக்கும்போது இந்தியா போய் அவங்க கண்ட்ரியில் விட போறாங்க. அவங்களுக்கு ஒரு ஹோம் சீரிஸ். ஸோ நிச்சயமா வந்து அவங்க இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு பழைய சவுத் ஆப்பிரிக்காவை எழுந்து வந்து மிரட்டினா தான் இந்த சீரிஸ் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்தியாவுக்கும் சவுத் ஆப்பிரிக்காவும் பார்க்கும்போது. ஏன்னா வலுவான 2 டீம் மோதுறதுக்கு பேர் தான் வந்து உண்மையான டெஸ்ட் கிரிக்கெட். ஸோ கண்டிப்பாக சவுத் ஆப்பிரிக்கா வந்து வலிமையாக வருவாங்க. நிறைய அச்சுறுத்தக்கூடிய ஃபாஸ்ட் பவுலர்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க அவங்க. ஸோ அந்த லெகசியில் அவங்க எந்திரிச்சு வந்தாங்கன்னு சொன்னால் இந்த சீரிஸ் வந்து கிரிக்கெட் ரசிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ட்ரீட்டாக இருக்க போகுது அப்படிங்கிறது டவுட் கேட்டதில்லை. சரி, ஓகே, முதல்ல ஒரு மேட்டரை கடைசியில் சொல்றேன்னு சொன்னேன் இல்லையா, அது என்னன்னா அந்த பிசிசிஐ செலக்டர் சொன்ன பதில். அது என்ன பதில் அப்படின்னு சொன்னா, ரஹானேவை பொறுத்த வரைக்கும் நாங்கள் டீம் எடுக்கக்கூடாதுன்னு நினைச்சிருந்தோம். ஆனால் அவர் மட்டும் அவுட் ஆஃப் ஃபார்ம்ல இல்லை. புஜாரா அண்ட் கோலி இவங்க 3 பேருமே வந்து ரொம்ப மோசமான ஃபார்ம்ல கண்டினியூஸ் ஆடிட்டு இருக்காங்க. அஃப்கோர்ஸ் எங்களுக்கு தெரியும் விராட் கோலியை வந்து இவங்களோட சேம் லீக்ல வச்சு பார்க்க முடியாது. ஆனால் கூட இவங்க 3 பேருமே வந்து கண்டினியூஸா பல டெஸ்ட் மேட்ச் சொல்லி தான் இருக்காங்க. ஸோ அப்படிங்கும்போது அவருக்கு துணைக்கு 2 பேர் இருக்கும்போது அவரை கூட டீமோட தூக்குனா வந்து நியாயமாகாது இல்லையா? அந்த காரணத்துக்காக தான் நாங்கள் வந்து ரஹானேவை டீம்லேயே வச்சிருக்கோம். ஸோ டெஃபினட்டாக வந்து ரஹானேவுக்கும் புஜாராவுக்கும் இதான் வந்து கடைசி சான்ஸ். இதில் ப்ரூவ் பண்ணால் கண்டிப்பாக அவங்க டீம் பக்கம் வரவே முடியாது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஓப்பனாகவே பேசிட்டாரு. ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் ரஹானேவும் புஜாராவும் மறுபடியும் வாய்ப்பு டீம் ஆட வந்திருக்காங்க. ரொம்ப ரொம்ப அன்ஃபார்ச்சுனேட்டான விஷயம் தான். ஸோ டெஃபினட்டாக இந்த சீரீஸை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு டூ ஆர் டை தான். இருந்தாலும் எல்லாத்தையும் பாசிட்டிவாக்கி சதேஸ்வர் புஜாராவும் அஜய்கா ரஹானேவும் திரும்பி வரணும். திரும்பி வந்து நல்ல ஒரு டெஸ்ட் மேட்ச் இன்னிங்ஸ் வந்து விளையாண்டா தான் அது அவங்களுக்கும் நல்லது, நம்ம டீமுக்கும் ரொம்ப நல்லது. ஸோ லெட் அஸ் வெயிட் ஃபார் another இன்ட்ரெஸ்டிங் சீரீஸ் ahead. ஆல் தி பெஸ்ட் டீம் இந்தியா. ஓடிஐ டீமை பொறுத்த வரைக்கும் கேப்டன் மட்டும் தான் ரோஹித் சர்மா நேம் பண்ணிருக்காங்க. இன்னொரு டீம் வெளியே வரல. அந்த ஸ்குவாட் வந்ததுக்கப்புறம் அதை பற்றி நம்ம ஒரு பேசுவோம். அண்ட் இந்த சீரீஸ் ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா மேட்சஸை பொறுத்த வரைக்கும் நம்ம அனாலிசிஸ் வீடியோ போஸ்ட் பண்ணுவோம். ஸோ ஆஸ் யூஷுவல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து சொன்னால் ப்ளீஸ் லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்க. அண்ட் ஆல்சோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. முக்கியமாக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனல் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் ப்ளீஸ் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ வி ஹவ் கம் டு தி எண்ட். திஸ் இஸ் பி ஃபார் பாசிட்டிவிட்டி ப்ராமிஸ்ட்.